ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்கள். இங்கே ஒரு கப்பு நிறைய சுண்டக்காய் இருக்குது. எங்கள் தோட்டத்தில் செடியில் பறித்த சுண்டக்காய். இந்த சுண்டக்காவை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி பேச போகிறேன். நிறைய டிப்ஸ் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த சைஸ் பாருங்கள், எவ்வளோ க்ரீனாக இருக்குது, முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் அந்த சுண்டக்காய். அதை பறித்து சமைக்கிற ஸ்டேஜ் இது. ஒரு சிலருக்கு நிறைய முட்டை விட்டுடுவாங்க, இல்லைன்னா பிஞ்சை அறுத்துடுவாங்க. இந்த சைஸ் பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே சைஸாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முத்து முத்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் செடியில் ஒரு கப்பு அறுத்தாலே போதும், ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள் அந்த சைஸ் பாருங்கள். ஒரு சிலருக்கு எந்த ஸ்டேஜில் அந்த சுண்டைக்காய் பறிக்கணும்னு தெரியாது இல்லையா, அவங்களுக்காக தான் இது. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பறிச்சிங்கன்னா பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் பாருங்கள். முத்து முத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே சைஸாக இருக்கிறத பார்த்து முத்தாமலையும் பிஞ்சு இல்லாமலும் அது ஒரு சென்டராக ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாருங்கள், நடுத்தர இது அந்த சைஸில் அறுத்தணும். பாருங்கள் சைஸ் பாருங்கள். இதுதான் சமைக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இது. முத்தாமலையும் பிஞ்சு இல்லாமலே இருக்கும் பாருங்கள். முத்து முத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது இல்லை. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பறித்து கூட்டு, சாம்பார், பொரியல், நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி முட்டை சுண்டைக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன், அதையும் பாருங்கள். எல்லாத்தையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிற்றுக்கு அல்சர் வராது. இது சாப்பிட்டீங்கன்னா அல்சரு, இந்த வயிற்று வலி, ஜீரண கோளாறு, அஜீரண கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே வராது. இதில் அவ்வளோ மெடிசன் இருக்குது. இதில் மருத்துவ குணம் ஏகப்பட்டது இருக்குது. இதில் பார்த்தீங்களா சுண்டைக்காவை பாருங்கள், நல்லா க்ரீனாக இருப்பாருங்க, எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. சூப்பராக இருக்குது, முத்து முத்தா இயற்கையாக விளைஞ்சிது. இது எந்த விதமான மெடிசனும் மருத்துவம் இந்த உரம்லாம் இயற்கை உரமே போட்டது. இது அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் பறித்து நீங்கள் சமைக்கலாம். குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், குட்டி குட்டி பால் மாதிரியே தெரியுது. குழம்புலாம் வச்சா விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பில் துளி கூட கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பறித்து எப்படி சமைக்கிறதுன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது எப்படி பறித்து செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஸ்டேஜில் பறித்து சமைச்சு சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், பார்த்துனே இருக்கலாம் பாருங்கள். முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் சுண்டக்காய். காம்பெல்லாம் எடுத்துடணும். காம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு தான் நம்ம சமைக்கணும். அழகாக இருக்குது. உங்களுக்காகவே தான் இதை காட்டணும் திரும்ப திரும்ப. பறிக்கிற ஸ்டேஜ் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதுக்காகவே தான் இது நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.